பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் ரிவ்யூ. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகல்.com. டகல்.comல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு வீடு கட்டி சாவி கொடுக்குற வரைக்கும் பேக்கேஜா எடுத்து பண்றாங்க. கல்யாணம்னா கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் பேக்கேஜா பண்றாங்க. டூர் வேணும்னா ஒரு 10 ஊர் போயிட்டு வந்து பேக்கேஜா எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி இன்னைக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு. என்ன பேக்கேஜ்ன்றது தான் பார்க்க போறீங்க. சந்தோஷமா பாருங்க, யார் மனசையும் புண்படுத்த அல்ல. பாருங்க. 8 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்ட்டு ஒவ்வொருத்தரும் செக்கப் போகும்போதெல்லாம் இல்லைன்றாங்க. இந்த தடவை நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கணும். நம்ம தெருவில் இருக்கிற எல்லாரையும் மொட்டை அடிக்க வைக்கணும். ஆண்டவா, குலதெய்வமே, எப்படியாவது இந்த வருஷமாவது குழந்தை போடணும். 8 இயர்ஸ் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சு என்ன புண்ணியம், என்ன பண்ணுறதுன்னு இல்லையா. எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணியாச்சு, இங்கே செலவு பண்ணியாச்சு. ராசியான டாக்டரான், பார்ப்போம் இந்த ஹாஸ்பிட்டலையாவது ஓகே ஆகுதான்ட்டு. ஹாஸ்பிட்டலில் எப்படியாவது போய் நான் 1/2 hour ஆச்சு, இன்னும் செக்கப்பே முடியலையே. செக்கப் முடிஞ்சா தானே சொல்ல முடியுன்றாங்க. எப்போ வருவாங்க தெரியலையா. டாக்டர் எப்போ வருவார்? டாக்டர் வெளியே வந்தாலும் தெரியும். டாக்டர் என்னாச்சு? டாக்டர் என்னாச்சு? கங்க்ராச்சுலேஷன். அட மூதேவி, அதுக்கு எதுக்கு அழுகுற மாதிரி பண்ண? சார், என் கண்ணு உறுத்துச்சு, நான் கண்ணாடி கழட்டினேன். அதெல்லாம் விடுங்க, உங்கள் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமான விஷயம். சினிமாவில் வர மாதிரி எடுத்தோம்னா கண்ணாடி கேட்டுற. கண்ணாடி கேட்டுனா என்ன அர்த்தம்? எத்தனை படத்தில் நான் பார்த்துருக்கேன். ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தால் மட்டும் தான் கண்ணாடி கேட்டுவாங்க. மூதேவி டாக்டர். சரி, அதெல்லாம் விடுங்க. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் அப்பாவை போறீங்க. அதனால மாசத்துக்கு ஒரு முறை ஸ்கேனிங் எடுத்துங்க. ஓகே டாக்டர். வீக்லி ஒன்ஸ் செக்அப் கூட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை போறீங்க. அதனால உங்களுக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி டெலிவரி டேட். தேங்க்யூ டாக்டர். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகே ஓகே டாக்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். முதல்ல கொஞ்சம் டென்ஷனா பேசிட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ வருஷமா காத்திருந்த ஒரு விஷயம் டாக்டர். ரொம்ப 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 தேங்க்ஸ் டாக்டர். நீங்க கடவுள் மாதிரி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அனுப்பிச்சிருவாங்களா இப்போ வெளியே? ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சந்தோஷமான விஷயத்தை எல்லா விஷயம் ஃபோன் பண்ணி முதல்ல வீட்டுக்கு சொல்லிடலாம். எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஃபோன் எடுங்க. ஹலோ. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமா. என்ன குழந்தையா? இதுக்குள்ள எப்படி தெரியும்? இல்லை நார்மலா ஆமா, கேர் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்க சொன்னாங்க. ஓகே, நான் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். ஓகே, நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் வந்தால் போதும்ட்டாங்க. ஆமாம். ஓகே, நான் மறுபடியும் பேசுகிறேன். தேங்க்யூ. வீட்டுக்கெல்லாம் தேங்க்யூ. என்ன பேசுகிறேன், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியல. மச்சி, ஆமாம் ஹாஸ்பிட்டல் தான் பேசுகிறேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, சொல்லிடு. ட்ரீட்டு என்னடா கொடுத்துட்டா போச்சு. ஓகே கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவேன், ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். ஓகே ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எல்லாம் செக் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமாம். ஓகே ரைட், தேங்க்யூ. மெதுவா டாக்டர் எதுவும் சொல்லலையா? உன்னை கேர் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா அடி மேல அடி வச்சு தான் நடக்கணும். ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு எதுவுமே வேணாங்க. எது வேணும் சொல்ல முடியாது. ஏதாவது கேளு. நோ ஏதாவது கேளு. சரி, ஜுவல்ஸ் இதை சாப்பிடலாமா ஹோட்டலுக்கு? ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கேளு. ஏதாவது நான் வாங்கி தரணும். மற்ற நாள்ல ஏதாவது அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு சொல்லு. இப்ப நான் ஆசைப்பட்டு கேட்கறேன். எந்த வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். எனக்கு எதுவுமே வேணாங்க. புத்தூர்கட்டு பிரியாணி வாங்கி தரட்டுமா? ஆஃபர்ல போட்டிருக்கான். அதே மாதிரி தூத்துக்குடி அல்வா போட்டிருக்கான். ஏதாவது ஒண்ணு கேளுமா. ஏதாவது கேளு, வாங்கி தரணும் ஆசைப்பட்டிருக்கல. ஏன் 3 சட்டை 2 பனியனு வாங்கினா ஒரு நைட்டி ஃப்ரீயா, அது வாங்கி தரட்டுமா? இதெல்லாம் வேணாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க அப்பாவா இருக்கீங்க, அதனால. அதுதான் நானும் சந்தோஷத்துல இருக்கேன். ஆனாலும் ஒண்ணு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 10 மாசம் உன்னை நான் தாங்குறேன். அதுக்கப்புறம் தான் நான் தூங்குறேன். சரியா? யாரு? உட்காரு. ஹாய் சார், CMD பேக்கேஜ் கம்பெனி. ஐ எம் மார்க்கெட்டிங் மேனேஜர் முல்லை சார். ஹாய் சார். CMDனா சார் CMD இல்லை சார், CNT. அதாவது கன்சீவ் டு பேக்கேஜ், கன்சீவ் டு டெலிவரி பேக்கேஜ் சார். இப்போ நான் வெளியே கேட்டுட்டு தான் இருந்தேன். யார் உங்க பொண்ணுக்கு கர்ப்பமா இருக்காங்க இல்லையா? இது என் பொண்டாட்டிங்க. உங்க பொண்டாட்டியா? ஆமா. தாத்தா வர ஸ்டேஜ்ல அப்பாவா? ஏமா, அவர் உங்க ஹஸ்பண்டா? ஆமாங்க. ஏன் அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க?
என்ன பண்றது? பரவாயில்ல விடுமா, நான் பார்த்துக்கிறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கண்ணாடி போட்டு படிக்க முடியுமா இல்ல தெரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியுது. என்னது இது? அதான் சார் எங்க கம்பெனி சார் இப்போ வந்து எல்லாமே பேக்கேஜ் கம்பெனி இருக்கு இல்லைங்களா சார்? ஆமா. அது போல இப்போ கன்சீவ் ஆனதுல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்க பொண்டாட்டி நாங்க பார்த்தோம். எது? அதான் மெயின்டைன் பண்ணிப்போம் சார். அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், என்னென்ன இதெல்லாம் கொடுக்கணும். நீங்க ஏன் அவ்வளவு நினைக்கிறீங்க? உட்காருங்க. ரொம்ப நாள் நிக்க வைக்காதீங்க கன்சீவ் ஆனவங்கள. என்ன சார் நீங்க இதான் வயசான காலத்துல எல்லாமே மறந்துடுறா? விடுங்க சார். அந்த கான்செப்ட் அந்த கேரக்டர் வேற போல. டை ரொம்ப மட்டமா தான் இருக்கும் போல. பேட்ஸ்மேன் வருது. சரி விடுங்க சார். இல்ல இதெல்லாம் எனக்கு தேவையில்ல சார். சார் இதுனா சார் சிஎன்டினா கன்சீவ் டு டெலிவரி பேக்கேஜ். ஓகே சார். எனக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? சார் உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்கல்ல? ஆமா. நீங்க எப்படி பாத்துப்பீங்க? உங்களுக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அப்ப உங்க பொண்டாட்டியை நீங்க எப்படி பாத்துப்பீங்கன்ற லட்சணமே தெரியுதே. அதாவது கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன் சார். கீப் திஸ் மை கார்டு சார். இல்ல அது தேவையில்ல சார். உங்களுடைய ஒர்க் என்ன அது சொல்லுங்க. அதாவது சார் நான் செக்கப் கூட்டிட்டு போவேன். ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஸ்கேனுக்கு நான் கூட்டிட்டு போறேன். நீங்க ஏன் கூட்டிட்டு போறீங்க? நானும் அது எங்க கம்பெனியோட வேலை சார். என்ன சார் நீங்க பண்றீங்க? உங்க கம்பெனியோட வேலை ஏன் பொண்டாட்டி கூட்டிட்டு போறது என்ன இருக்கு சார்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்க எந்த விதமான சிரமம் படக்கூடாது. உங்களுக்கு மூளை இல்ல, புத்தி இல்ல. உங்க பொண்டாட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியறது இல்ல. ஏன்னா கன்சீவ் ஆயிருக்காங்க, பல நாள் கழிச்சு கன்சீவ் ஆயிருக்காங்க. உங்களுக்கு வாரிசு உண்டாயிருக்கு. இந்த வாரிசு உண்டான சந்தோஷத்துல நீங்க மறந்துடலாம். அங்கங்க போய் போன பேசலாம், கதை பேசலாம், என்ன வேணாலும் போல பார்ட்டி கொடுக்கலாம். ஆனா உங்க பொண்டாட்டி வீட்டுல இருப்பாங்க. அவங்கள பாத்துக்கிறது யாரு? எங்களை மாதிரி கம்பெனி பேக்கேஜா ஒரு பேக்கேஜ் பேசிட்டோம்னா, அதாவது நீங்க ஒண்ணுல பணம் மட்டும் கொடுத்தா போதும் சார். இன்னைக்கு கன்சீவ் இருக்காங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து 45வது நாள். இதோட 278வது நாளா டெலிவரி ஆகும். இதெல்லாம் உங்க கணக்கு தெரியுமா? தெரியல. உங்களுக்கு தெரியும், எங்க கம்பெனிக்கு தெரியும். ஓ, இது பேக்கேஜா எடுத்து உங்களுக்கு சுகப்பிரசவமாக்கி உங்களை உண்மையாவே ஒரு அப்பாவாக்கிரும். சூப்பர் சார். அது வரைக்கும் உங்க பொண்டாட்டி நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே. அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்க பொறுப்புல வச்சுக்கிட்டு என்னென்ன வேணும், என்னென்ன செய்யணும், எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், அவங்க எப்படி உட்காரலாம், எந்த பக்கம் திரும்பி படுக்கலாம், எந்த அளவுக்கு நடக்கலாம், எந்த வேகத்துல இருக்கலாம், இப்படி எல்லாத்தையும் நாங்க மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு சுகப்பிரசவமாக்கி உண்மையாவே உங்களோட அப்பாவாகும் சார். அப்படிங்களா? சரி, காலையில நீங்க வாங்க பாப்போம். எங்க பெரியவங்க கிட்ட பேசிட்டு வீட்டுல பெரியவங்க கிட்ட இப்பவே கொடுத்தாச்சு. நீங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க. நீங்க வந்து பணத்தை எங்க கம்பெனில செட்டில் பண்றீங்க. நானும் உங்க பொண்டாட்டி முதல்ல உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க ஹாஸ்பிடல்ல செட்டில் பண்றோம். ஏமா கொஞ்சம் தள்ளுங்க சார். தள்ளுங்க சார். குறுக்க நின்னுட்டு வாமா வாமா. பொறுமை. ஏமா கல்யாணம் எத்தனை ஆச்சுமா? அது பாவம் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா, பொறுமையா வா, நான் பாத்துக்கிறேன். பொறுமையா ஏமா அந்த கார்ல போங்க, நம்ம அப்படி போயிடுவோம். 245 நாள் 45 நாள் 248 248 டெலிவரி ஆகுமா? எது சாப்பிடணும், சாப்பிட்ட அப்புறம் இப்படி நடக்கணும், நடக்கிற அப்புறம் இப்படி நிக்கணும், எப்படி படுக்கணும், எப்படி பெறணும், இவ்வளவு விஷயமா இருக்கு. அதுல செட்டில் பண்ற இருங்க. பேக்கேஜ் இன்னும் இதுக்கு சொன்னானு. ஆமா அவன் ஆட்டோல ஏறி போயிட்டானே. நம்ம இருமா செட்டில் பண்றேன். நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணுமா? இப்ப டபுள் பேமெண்ட். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? என் வைஃப் கிட்ட நான் பேசிட்டு. எதுக்கு பேசுறீங்க சார்? எதுக்கு உங்க பொண்டாட்டி இப்ப என்ன பேசிருக்கு? என்ன சார் நீங்க பேசுறீங்க? அவங்க என்னமா இருக்காங்க? கன்சீவா இருக்காங்க. கூட பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு மூச்சு வாங்காது. உங்க பொண்டாட்டி கிட்ட யாரை கேட்டு சார் பேசுறீங்க? என்னோட பர்மிஷன் கேட்டீங்களா சார்? நான் ஏன் சார் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்? நாங்க தானே சார் அவங்களை இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கஸ்டமர்ல தானே உங்க ஒய்ஃப் இருக்காங்க. நீங்க பாக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட பார்க்க கூடாது சார். எதுவா இருந்தாலும் என்ன கேட்டு பண்ணுங்க சார். இப்ப கத்தி பேசுறதே அவங்களுக்கு இல்லம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நான் பாத்துக்கிறேன். என்ன சார் கேக்குறாங்க சார்? பாருங்க சார், இங்க பாருங்க. நாங்க வந்து சார் உங்களுக்கு என்னதான் சார் பேக்கேஜ்? உங்களுக்கு என்ன பேக்கேஜ் சார்? நான் பேச கூட கூடாது பேக்கேஜ்ல இருக்கா சார்? அப்படி இல்ல சார், இதுதான் நீங்க தப்பு பண்றீங்க. நாங்க பல விதமான எங்க கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தெரியல உங்களுக்கு. நீங்க அதாவது இந்த கல்யாணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொண்ணை கூப்பிட்டுட்டு போயிட்டு, அதாவது ரிசப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு கூட்டும் போயிட்டு ரிசப்ஷன் வச்சு மியூசிக் வச்சு அதே சமயத்துல பொண்ணு அழைப்பையும் வச்சு கல்யாணத்தை பண்ணி மறுநாள் அவங்களுக்கு தாலி கட்டி வீட்டுல கொண்டு போய் சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க தான் பார்ப்போம். ஏதோ பண்ணி தொலைங்க சார். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அது ஒரு பேக்கேஜ். அதே சமயத்துல சாவு வீடுனா கூட நாங்க பேக்கேஜ் பார்த்திருக்கோம் சார். பேக்கேஜ் என்ன பேக்கேஜ்? நீங்க வெளியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டீங்கன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கி உங்களை மார்ச்சரி கொண்டு போவாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் துணியை சுத்தி கண்ணுல இதை வச்சு மூக்குல பஞ்ச வச்சு வீட்டுல கொண்டு வந்து ஐஸ் பாக்ஸ்ல வச்சு மாலையை உங்க மேல போடாம பாக்ஸ் மேல மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஈமச்சடங்கு செய்து சுடுகாட்டுல போயிட்டு பத்த வச்சு அதுக்கப்புறம் அந்த சாம்பலை கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு கொடுப்போம். அதுக்கு
அது போல ஐயோ உங்களால கத்தி பேசிட்டேன். ஒண்ணு இல்லம்மா, இங்க சும்மா கத்தி பேசுறேன், தமாஜுக்கு பேசுனேன். அதெல்லாம் விடுங்க சார். இது போல இந்த பேக்கேஜ் சூப்பரான பேக்கேஜ் சார். இன்னும் புரியலையா உங்களுக்கு? சார் பேக்கேஜுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்க பொண்டாட்டி கிட்ட நீங்க பேசாதீங்க, அவ்வளவுதான். நான் சொல்லும் போது மட்டும் பேசுங்க. இந்தாங்க. சார் இது வந்து என்னென்ன நீங்க வாங்கிட்டு வரணுங்கிற லிஸ்ட் இருக்கு. இதை தயவு செய்து பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. காலையில பொங்கல் பூரி. நாங்க அவர் சாப்பிட கூட டாக்டர் சொன்னாரு பூரி பொங்கல்லாம். நான் சாப்பிடுறதுக்கு சார். நீங்க சாப்பிடுறதுக்கா? உங்க பொண்டாட்டி சாப்பிடாம இருந்தா எப்படி நான் பாத்துக்க முடியும்? முந்திரி 3.5 கிலோ, திராட்சை 7.5 கிலோ. ஆமா, அது பச்சை திராட்சை வாங்கிக்கங்க. ஜூஸ் அப்பதான் நல்லா இருக்கும் சார். ஜூஸுக்கு நல்லா இருக்கும். ஐஸ் கொஞ்சம் வாங்கிக்கங்க. அவங்களுக்கு ஐஸ் போடாம எனக்கு ஐஸ் போட்டு. உங்களுக்குள்ளவா? சூடாயிடும் சார். உங்க பொண்டாட்டி கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்ல சார். குங்குமப்பூ 3.5 கிலோ இருக்கு. 3 கிராமா 3 கிலோவா சார்? 3.5 கிலோ தான் சார். இது ஆக்சுவலா வந்து நாங்க இது வரைக்கும் 10 கம்பெனியில எடுத்து இந்த பேக்கேஜ் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் தேவைப்படும்ல. எங்க அவங்க குழந்தைக்கு நான் எங்க வாங்கி தரணும்? நீங்க வாங்கி தர வேண்டியதில்ல சார், நான் வாங்கி தரணுமே. நான் வாங்கணும்னா வெளியே போகணுமே. அப்போ உங்க பொண்டாட்டி யார் பாத்துப்பா? உங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் சார்? சார் நீங்க இதை பாருங்க, சொல்றதை கேளுங்க. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் வந்து இந்த மெடிசன் மட்டும் முக்கியமா வாங்கிக்கங்க. ஏன்னா இது என் ஒய்ஃபுக்கு தரணும். இது இந்த அடுத்த மெடிசன் இருக்குல்ல, அது எனக்கு. கீழே இருக்குதான் உங்க ஒய்ஃபுக்கு. இதை கரெக்டா வாங்கிடுங்க சார். உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு எல்லாம் நான் ஏன் சார் வாங்கணும் மெடிசன்? உங்க பொண்டாட்டி நான் எங்க பாத்துக்கிறேன்? அப்ப என் பொண்டாட்டி பாத்துக்கிறது நான் எங்க போய் மாத்திரை வாங்கி தருவேன்? சொல்லியா? நீ தானே வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து பக்கத்து தெருவில் என் வீடு இருக்கு, கொடுத்துட்டு வந்துரு. அவ்வளவு தூரம் போய் உன் ஒய்ஃபுக்கு தருது, என் வீட்டுல இருந்து என் ஒய்ஃபுக்கு தருவேன். ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கியா? உன் பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா? எங்க கம்பெனி டேக் ஓவர் பண்ணா சரியா இருக்கேன். ஏன் உயிர் எடுக்கிறேன்? போயா. எந்த மெடிக்கல் ஷாப்ல வாங்கணும்? பெரிய மெடிக்கல் ஷாப்பா பார்த்து வாங்க போ. சாதாரணமா பேக்கேஜ் கம்பெனி எடுத்தா எல்லாமே சரி ஆகணும். இந்த லாஸ்ட் மருந்து கிடைக்கலன்னா எங்க போய் வாங்குறது? எங்க கிடைக்கல வீட்டுக்கு வந்துறியா? அறிவு இல்ல உனக்கு? கிடைக்கலன்னா தேடி கண்டுபிடிச்சு வாங்கினையா? இந்த ஊர்ல பக்கத்து ஊர், பக்கத்து ஊர்ல பக்கத்து நாடு. போ. நைட் ஆயிடுங்க வீட்டுக்கு வர. வந்துடணும் மாத்திரை வரணும். போ. எருமை கடை மாதிரி வளர்ந்துருக்க. வயசாவத கண்டி வயசுக்கு ஏத்த மூளை கிடையாது. ஆனா டைய மட்டும் அடிச்சுக்க. எங்க அப்பா கூட இவ்வளவு திட்டினது இல்லைங்க. என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன். ஏண்டா உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லாம உன்னால ஊருக்கு போக முடியாதா? ஏண்டா ஊர் எடுக்கிற? அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதரா. போடா, அசிங்கமா பேச வைக்காத. போ. நீங்களே சொல்லிடுறீங்களா? நான் பார்த்து போப்பா. போயிட்டு வரேன். வாங்கிட்டு ஒரு நிமிஷம். ஆனா உன்னா போயிரு. சொல்றத முழுசா கெட்டு போயிரு. எந்த நேரத்துல நீ வரதா இருந்தாலும் போன் பண்ணிட்டு வீட்டுக்கு வா. தப்பா நினைக்காதயா. நீ திடீர்னு வந்து காலிங் பெல் அடிப்ப. அப்ப என்ன ஆகும்? பயப்படுவாங்க. பயத்தால ஏதாவது ஆகலாம்ல. காலிங் பெல் அவ்வளவு நாள் ஆச்சிருந்த. அப்ப போயிடு அதை பொண்டாட்டி போவா போயிட போகுது. அவ்வளவு நாள் அடிச்சிருந்தேன். ஆனா வந்து இப்பதானே கன்சீவா இருக்காங்க. ஆமா. அப்புறம் இப்ப பெல் அடிச்சு ஏதாச்சுன்னா? ஆமா, குழந்தை பயந்து இப்பதான் கரெக்டா வர. புரியுதா? அதனால நீ எந்த நேரத்துல வரதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணிட்டு வா, இல்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வா. நான் வரேன் சார். புரியுதா? போ. பேக்கேஜ் புக் பண்ண என்ன? ஐயோ, எத்தனை பேக்கேஜ் எடுத்தாலும் இந்த பேக்கேஜ் ரொம்ப ரிஸ்கான பேக்கேஜ் போல இருக்கு. டக்குன்னு ஜூஸ் வந்தாதான் வேலையை முடிக்க முடியும். இந்த சிஎன்டி பேக்கேஜ் அவன் இல்லன்ற மருந்து நான் என்ன பண்ண முடியும்? அது இல்ல, எப்ப வந்தாலும் காலிங் பெல் அடிச்சுட்டு வரணும், இல்ல போன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு வரணும்னு சொன்னல. காலிங் பெல் அடிச்சுட்டு வரேன். போ. எஸ் கமிங். யாரு? வாங்க. இப்ப கரெக்டா சார். கரெக்டா வந்து கேட்காது. இதெல்லாம் ஒரு டயலாக். உட்காரு. கரெக்டா வைக்கிற. இப்ப சொல்லுங்க என்னாச்சு? என்ன இது எந்த டாக்டர் எழுதி கொடுத்தாரோ அது பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்கும், அங்க போய் வாங்கிக்கோங்க. இங்க கிடையாதுன்றான் அந்த மெடிக்கல். போய் பக்கத்துல வாங்கு. அங்க போய் போ. ஏன்டா உசுர எடுக்கிற? போ. முந்திரி திராட்சைக்கு எதுனா அதை எழுதி கொடுத்தவங்க பக்கத்துல வாங்கணுமா? எங்க? அது எந்த மளிகை கடையில வேணாலும் வாங்கலாம். பெரிய ஹோல்சேல் கடையில வாங்க. கம்மியாகும். 5 ரூபா 10 ரூபா குறையும். ஹோல்சேல் கடையில வாங்கு. உனக்கு லாபம் வரும்ல. பாவம். அவன் எதுனா கேட்டானா என்ன? மெடிக்கல் ஷாப் தான் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? யாரு கேட்டா? என் வைஃப் கேட்டா. அவங்க கேட்டா தானே சொல்றேன். போ. கேட்டா தானே சந்தேகமா சொல்றான். நிஜமாவே இவன் ஒய்ஃபு தானே தெரியலங்க. நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாந்தி தலை சுத்தல் இதெல்லாம் எப்படி இருக்கு? லைட்டா இருக்கு. அப்பப்போ இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆயிருக்கீங்களா? ஆமாம்மா. பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்து. நான் சொல்ற மாதிரியே கேட்டு நடங்க. ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து டென்ஷன் எடுத்துக்கூடாது.
எவனா பார்க்குறான் இல்லை எவனா டென்ஷன் ஆகிறாலும் நம்ம கூலாக இருக்கணும் சரிங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம குழந்தை நல்லா வளரும். அதே சமயத்தில் வயிற்றுல இருக்கிற குழந்தை கோவப்படாமல் இருக்கணும், நீ கோவப்படாமல் இருக்கணும் சரியா? அந்த கொடுக்கு ஆமாம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் உள்ளே போமா பார்த்து பொறுமையா இருந்து உட்காருமா உட்காருமா. எப்பவுமே எந்திரிக்கும் போது பொறுமையா எந்திரிக்கணும். பொறுமையா எந்திரி ஒரு நிமிஷம் உள்ள போமா. நான் பார்த்து உள்ள போ உள்ள போ. எந்திர மேல உட்காரு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? மருந்து வாங்கிட்டு சொன்னேன். மருந்து வாங்கின சொன்னேன். எப்ப வீட்டுக்கு வரதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணிட்டு வா. பேலன்ஸ் இல்லைங்க. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம்ல. சரியா டைப் பண்ண முடியலங்க. அப்ப காலிங் பில் அனுப்பிச்சிருக்கலாம்ல. நீங்க தான் காலிங் பில் அடிக்காத நீங்க. அதுக்காக திறந்திருந்தா நேரா உள்ள வந்துருதா? நாயா நானு? நாய் தாண்டா நீ. அடிக்காதீங்க. பேக்கேஜ்ல அடிக்க சொல்லிட்டு கூட போட்டுருக்க. நாங்க என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு நான் உங்ககிட்ட பர்மிஷன். பேக்கேஜ்னு எடுத்துட்டோம்ல. குழந்தை பிறகுற வரைக்கும் உன் பொண்டாட்டி என் கண்ட்ரோல் தான், எங்க கம்பெனி கண்ட்ரோல் தான். தப்பா நினைக்காதயா. அப்படி ஒண்ணும் நாங்க ஒன்னும் நல்ல ஆளுங்க. என்ன பேசுறீங்க? உன் பொண்டாட்டி கிட்ட 1008 பேசியிருப்பேன். அதான் நான் சொல்லணுமா? பாரு மாத்திரம் கிடைச்சதா இல்லையா? இல்லையா, நாளைக்கு தான் ஸ்டாக் வருதுன்னா. நீ ஒன்று செய்ய. நீ தலைவலிக்குது, நீ இந்த போயிட்டு பக்கத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே ஒரு காப்பி எனக்கு அனுப்பிச்சிட்டு நீ அப்படியே கிளம்பு. ராத்திரியா பஸ்ஸில் போயிட்டு வாங்கிட்டு அந்த பக்கத்து ஊர் தான் போய் வாங்கிட்டு நைட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை புரியுதா? நாளைக்கு காலை ஆனாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வா போ. சரி உயிர் எடுக்கிறேன். காஃபி ஸ்ட்ராங்கா லைட்டா? ஸ்ட்ராங்கா கொடு. உனக்கு கொடுத்த ஸ்ட்ராங் பத்தாதா? போ ஸ்ட்ராங்கா கொண்டு போ. டேய் நேரா போ. அப்படியே இவன் பொண்டாட்டி ஊர்ல உலகத்துல இல்லாத அழகு நம்ம லாஸ்ட் பஸ் போயிடுச்சான். ஓரமா படுத்துட்டு காலைல போய் வாங்கி வந்துடுறாங்க மருந்து. பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்கடா. போ போடா. எல்லாத்துக்கும் அடிக்க வரான். அதாவது அந்தந்த நேரத்தில் நடக்கணுங்க. வயசான காலத்தில் தலைக்கு ஃபுல்லா கருப்பா டை அடிச்சுட்டு இந்த நேரத்தில் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா பெரிய குதிக்கிறது. பொண்டாட்டி ஒண்ணு இல்ல. இதோ வரேன். அது சாரு வந்தாரு உங்க வீட்டுக்கு. அதோ வரமா வர. என்னங்க சீக்கிரம் கிளம்புங்க, அவரு வந்துட போறாருங்க. யாரு அந்த அவரு? தாலி கட்டுமா நானு? அவருன்ற அவரு வந்துருவாருங்க. அவர்கிட்ட தாங்க நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கீங்க. என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்க? என்னங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல பேசிட்டு இருக்கேன். ஏமா வாமா வா. பொறுமையா. அது அந்த சேர்ல போயிட்டு அப்படி பொறுமையா உட்காருங்கம்மா. இதோ வந்துடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது 9 மாசம் இல்லையா? இன்னும் 1 வாரம் 2 வாரம். அவ அப்பவே சொன்னா கிளம்பிடுங்க அவர் வந்துருவாருன்னு. இவன் வந்தா உதவதுன்னு உதப்பான. ஏற்கனவே அடி வாங்கின மாதிரி முகத்தை வச்சுக்க வேண்டியதான். பரவாயில்ல மறந்துட்டான் போல இருக்கு அடிக்கிறது. என்ன சொன்ன நான்? ஏன் அவங்கள அப்படி சத்தம் போட வைக்கிறீங்க? நான் சும்மா தான். இன்னும் 1 வாரம் தாங்க இருக்கு அவங்களுக்கு டெலிவரி. இவ்வளவு சத்தம் போட்டா எப்படி? நான் பேச அவங்கள என்ன சொன்னேன்? 9 மாசம் ஆச்சு நீங்க இல்ல. நான் இல்லன்னா உன் முன்னாடி போய் நீ நேரா பாத்துருவியா? அதுதாங்க வந்தேன், நீங்களும் இல்லையே. இங்க எல்லாம் சிசி கேமரா வச்சிருக்கேன். நீ எப்ப உன் முன்னாடி போய் பாக்கறனால நோட் பண்ணிட்டாரு ராஸ்கர். இல்லங்க சத்தியமா கிடையாது, இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இத நான் மானிட்டர் பார்த்து இங்க வந்தேன். பிச்சர் ராஸ்கர். இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் உன் முன்னாடி கொடுத்துறேன். ஏன் இப்படி அவசரப்படுற? நீ பேசினாலும் சத்தம் போட்டு பேசிருக்காங்க. என்ன ஆகும்னு தெரியல. எங்க கம்பெனி மேல தானங்க பழி வந்து நிக்கும். கவலைப்படாதீங்க, நார்மல் டெலிவரி ஆகுங்க. நீ யாரையா சொல்றதுக்கு? உன் பொண்டாட்டி இருக்கிற பொசிஷன் பார்த்தா நார்மல் சிசேரியன் தான் பண்ணணும். என்ன சாரு மோரன்னுட்டு இனிமேல் பாக்கல சார். இனிமேல் வர அந்த பார்த்த தப்பியா? இனிமேல் 1.5 வருஷத்துக்கு நான் பாக்கல சார். என்ன உன் பொண்டாட்டி கிட்ட என்ன பேச சொல்லு. நானா எப்படிமா இருக்கு உடம்புன்னு கேட்டேன். உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னான். குழந்தை ஒதுக்கிற மாதிரி இருக்கான்னு உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னான். புரியுது இல்ல? எதையுமே என்ன கேட்காம நீயும் பண்ணக்கூடாது, அவங்களும் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுக்க, உன் நல்லதுக்கு சொல்றேன். இன்னும் அந்த பேக்கேஜ் பேலன்ஸ் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை கொஞ்சம் கட்டிடு. ஏன்னா அடுத்த வாரம் டெலிவரி பார்க்கணும் ஒய்ஃபுக்கு. புரியுதா இல்லையா? இதுதான்
வயசான காலத்துல உங்களுக்கு கன்சீவ் ஆனா உங்களை மெயின்டைன் பண்றதுக்குள்ள பட வேண்டியதா இருக்கு. இன்னும் கரெக்டா 1 வாரம் தான் இருக்கு. டெலிவரி முடிஞ்சதும் குழந்தையும் அந்த அம்மா உங்ககிட்ட ஒப்படுது. டெலிவரி எவ்வளவு நாள் இருக்குன்னு கேட்கல, பேக்கேஜ் நாள் எவ்வளவு நாள் இருக்கு? யோ, குழந்தை பிறந்ததும் எங்க வேலை முடிஞ்சது. நீங்க இதோட அடுத்த கன்சீவ் ஆனாதான் நாங்க வந்து இது ஆட்டோமேட்டிக்கா ரினியூவல் ஆயிரும். இப்போ அட்வான்ஸா போறதுக்கு எதுனா இதுல ஐடியா இருக்கா? அது டெலிவரி ஆச்சப்பா, அட்வான்ஸா எப்படி யார் போறதுக்கு? இல்ல நான் பணம் என்ன கொடுத்துறேன், அட்வான்ஸா நீங்க கிளம்பி போற மாதிரி ஏதாச்சும் பேக்கேஜ் இருக்கா? வேலை செய்யாம காசு வாங்க மாட்டோம். டெலிவரி ஆகிற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். அது பேலன்ஸ் 2 லட்ச ரூபாய் கொடுத்துரு. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எங்க வீட்டுல ஏசி கனெக்ஷன் கட் ஆயிடுச்சா, அது ஏசி மெக்கானிக் வர வச்சு அதை கொஞ்சம் சரி பண்ணி விட்டுறேன். போன வாரம் நீ என்ன அமிச்ச? என்ன? அந்த மிக்ஸி சரியில்லைன்னா பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ஆமாப்பா, சரி. வாஷிங் மிஷின் சரியில்லைன்னு பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா வந்தேன். நான் தான் உன் பொண்டாட்டி இங்க பாத்துக்கிறேன். நாங்க யார் பாக்குறது? ஏதாவது கெட்டு போனா நீ தானே ரெடி பண்ண. ஏசிக்கு யாருன்னு மெக்கானிக் தெரியாதுங்க. 1 வாரம் இருக்கட்டும் டைம். அதுக்குள்ள நீ வரணுன்ற அவசியம் கூட இல்ல. சரி பண்ணிட்டு வா. டெலிவரி அப்ப நான் சொல்லி அனுப்புறேன். போப்பா, சத்தம் போடாம போப்பா. வரும்போது மெசேஜோ இல்ல போனோ பண்ணிட்டு வா. மொத்தத்துல உங்க வீட்டுல எல்லா பொருளும் இன்னைக்கு நல்லா இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்து வச்சிருக்கேன். என் வீட்டுல எந்தெந்த பொருள் நல்லா இருக்கு, எது ஓடுது ஓடலன்னு கூட எனக்கு தெரியலங்க. இன்னும் 1 வாரம்பா போ. உனக்கு ஒழுங்கா குழந்தை பிறக்கணும்ல. எனக்கு இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கு. அப்போ உன் குழந்தை தானே? என் குழந்தை தாங்க. அப்ப உன் குழந்தை தானே வெளியே சொல்லுவ. ஏன் உயிரை வாங்குற? போயா. சரி, இவனுங்களை மெயின்டைன் பண்றதுக்குள்ள பட வேண்டியதா இருக்கு. என்ன உனக்கு டென்ஷனு? 8 வருஷமாச்சு கல்யாணம், இப்பதான் கன்சீவ் ஆயிருக்காங்க. குழந்தை நல்லபடியா பிறக்கணுமே. 8 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போறது எனக்கு. நீ எதுக்கு டென்ஷனா இருக்க? ஆனா பேக்கேஜ் இருக்குல்ல சார். என்ன சார் நீங்க? கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, போய் பார்க்கலாம். நான் பாக்குறேங்க. ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கா? தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர். சூப்பர் சார், சூப்பர் சார். உண்மையிலே காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ சார். வா, ஓகே. பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, பக்குவமா பெத்து எடுத்துட்டாங்க. என்னாச்சு? நாங்க உங்களை தான் அவ பார்க்கணுமா? போங்க. பரவாயில்ல சார், பார்த்துட்டு வரேன். பேக்கேஜ் கொடுக்க வேண்டியதுதான். எதுக்கு பேக்கேஜ் தரணுமோ அதுக்கு தான் தரணும். எல்லாத்துக்கும் பேக்கேஜ் கொடுத்தா இப்படிதான். முதல்ல குழந்தைய பார்க்க போனா இவ்வளவு நாள் கூட இருந்து அவரை கூப்பிடுங்கன்றாங்க. தேவையா இதெல்லாம்? பேக்கேஜ் ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய double.com. நிச்சயமா நீங்க பார்த்து வயிறு குலுங்க, வயிறு வலிக்க சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி. பாய் பாய்.